மிக முக்கிய செய்தி, பெரும்பான்மையான கூட்டணி அமைப்பதற்கான பாஜக தொடர் முயற்சி ஈடுபட்டது. அந்த அடிப்படையில் பாமக பேச்சுவார்த்தை உறுதியாகி பாமகவிற்கு 10 இடம் ஒதுக்கப்பட்டது, தமாகவிற்கு 3 இடம் ஒதுக்கப்பட்டது. அதில் கூட நேற்று இழுபறி ஏற்பட்ட பிள்ளையும் 3 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 2, தமாமுகவிற்கு 1, ஐஜேஜேக்கு 1, ஏசிதம்பரம் 1, தேவநாதன் யாதவிற்கு 1 என இடங்கள் ஒதுக்கப்பட்டு கிட்ட 39 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் அணி என்னவாக இருக்கும், ஓபிஎஸ் நிலை என்னவாக இருக்கும் ஒரு கேள்வியான எழுதிருக்கிறது. ஏனென்றால் மெகா கூட்டணி அமைப்பதில் பாஜக தொடர்ந்து முனைப்பு காட்டி வந்தது. இதற்காக தொடர்ந்து பணிகளை அண்ணாமலை தலைமையிலான குழுக்கள் மற்றும் தொடர்ந்து பணி செய்ததில் தொடர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் சேர்ந்து இணைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான முயற்சி வெற்றி அடைந்தது. அந்த அடிப்படையில் ஆனா ஓபிஎஸ் இடம் ஒதுக்காது ஏன் கேள்வியான இருக்கு. ஏற்கனவே ஒரு சின்னம் இல்லை என்பதால் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என ஏற்கனவே பாஜக சார்பாக வற்புறுத்தா தெரிவிப்பது தாமரை சின்னத்தில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என ஓபிஎஸ் அணி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், இருந்த போதிலும் ஓபிஎஸ் அணிக்கு இடம் ஒதுக்குவார்களா ஒதுக்க மாட்டார் ஒரு கேள்வியானது எழுதி இன்று பத்திரிகை போது குறிப்பாக அண்ணாமலை தெளிவாக தெரிவித்ததாக பாஜக 20 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கூட்டணி கட்சி ஒதுக்கியது போக மிச்சம் பார்த்தால் குறிப்பாக ஓபிஎஸ் அணிக்கு ஒதுக்குவதற்கு இடங்கள் இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓபிஎஸ் ஆதரவு மட்டுமே இந்த தேர்தலில் பாஜகவிற்கு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கிறது. இருந்த போதிலும் இல்லாத பட்சத்தில் மாநிலவையில் ஏதாவது ஒரு இடம் ஒதுக்குவார்களா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. என்றால் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் அவர் சின்னத்தை ஒதுக்கி அந்த சின்ன அடிப்படையில் அவர் போட்டியிட வேண்டும். ஏற்கனவே அஇஅதிமுகவுடைய முன்னாள் முதல்வராக இருக்கிறேன் பொதுவாக அவர் பேசுகிறார். அவருடைய அறிக்கைகளும் அஇஅதிமுக லெட்டர் வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சூழல் இருக்கும் பொழுது அவர் தேர்தலை எதிர்கொள்வது பல்வேறு சூழ்நிலை. குறிப்பா அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு அவர் ஒருபுறம் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த கொலப்போனில் குறிப்பா தேர்தல் ஆணையம் இதற்கான தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பான கருத்து கூட தெரிவித்ததா. இது போன்ற சூழலில் ஓபிஎஸ் அணி தேர்தலில் போட்டியிடுவாரா இடமாட்டாரா அல்லது இடங்கள் ஒதுக்கப்படுமா அல்லது மாநில இடம் கொடுப்பாரா ஒரு கேள்வியான நிலையில் தற்சமயம் அவருக்கு மக்களவையில் இடம் ஒதுக்கப்படவில்லை என்பது மிக முக்கியம். என்றாவது பாஜகவுடைய குறிப்பா பொதுச் செயலாளர் 39-40 தொகுதிகளில் குறிப்பா தமிழகத்தில் 39 தொகுதியிலும் பாஜக கூட்டணி கட்சிகள் பாமக 10 இடங்கள், தமாக 3 இடங்கள், அமமுக 2 இடங்கள், தமாமுக குறிப்பாக தமாமுக 1 இடங்கள், ஐஜேகே 1 இடம், ஏசிதம்பரம் கட்சி 1, தேவநாதன் யாதவ் 1 உட்பட மொத்தம் 39 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ்ஐ தவிர. அது போன்று பார்க்கும்போது இன்று நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பாஜக ஆதரவு மட்டுமே தெரிவிக்க இருப்பதாக தகவலானது வெளியா இருக்குது. அந்த மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.